டிஜேங்களை சம்பாதிக்க முடியுமா? டிஜேங்களை நல்லா காசு பார்க்கலாமா? நம்ம டிஜே அகாடமிக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க, டிஜேக்குள்ளே வரும்னு நினைக்கிறாங்க. ஒரு டவுட் இருக்கும், டிஜேக்குள்ளே வந்து சம்பாதிக்கலாமா, காசு வருமான்ற டவுட் இருக்கும். கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். என்னோடய கரியரே டிஜேங்கில் தான் பில்ட் ஆச்சு. டிஜேலேருந்து தான் நல்லா சம்பாதிச்சேன். டிஜேங்கில் தான் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கினேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட டிஜேங் கரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன். பீச் ஹவுஸ் பார்ட்டிஸ் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட் பார்ட்டிஸ் பண்ணியிருக்கேன், எலைட் வெட்டிங்ஸ் பார்ட்டிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஈவெண்ட்ஸ் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரி நிறைய இடத்துல ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளே பண்ணி தான் என்னோடய கரியரை நான் பில்ட் பண்ணேன். கண்டிப்பாக டிஜேங்கில் நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் பிளானிங் இருக்கணும். நீங்கள் வந்து டிஜேங் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிளானிங் என்ன? இப்போ வந்து வெட்டிங் பண்ணுறீங்க, ஒரு வருஷம் வெட்டிங் பண்ணுறீங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குன்னு யோசிக்கணும். வெட்டிங் பண்ணுறீங்க, ஒரு டிஜேக்கு 2000 2000 வாங்குறீங்க, இது போதும்னு நினைக்கக்கூடாது. நம்ம அடுத்த லெவல் போகணும். வேறு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். கார்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணுங்கள், லான்ச் ஷோஸ் பண்ணுங்கள், காலேஜ் ஷோஸ் பண்ணுங்கள், கிளப்பிங்கில் போங்க, ரெஸ்டோ பாரில் போங்க, அங்கே பே எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்களோட டிஜே இன்கம்மை க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஜேயில் ஸ்கில் தான். 2 ட்ராக் சும்மா அப்படியே மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்கள் டிஜேங் கெரியர் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. லாங் கெரியர் கண்டிப்பாக இருக்காது. டிஜேங்கில் டெக்னிக்ஸ் கற்றுக்கோங்க, க்ரௌட் ரைடிங் பற்றி கற்றுக்கோங்க, மல்டிபிள் ஜென்டர் கற்றுக்கோங்க. தமிழில் மட்டும் லாக் ஆகாதீங்க, மற்ற ஜென்டரும் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டா தான் நிறைய ஷோஸ் பண்ண முடியும். நிறைய ஷோஸ் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம். அது ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி 3000 ரூபாய் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷத்தில் அதே ஈவெண்ட் 4000 ரூபாய் நீங்கள் கோட் பண்ணாலும் உங்களை கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவாங்க? நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக அந்த 1000 ரூபாய் யோசிக்க மாட்டாங்க, உங்களை புக் பண்ணுவாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து கான்டாக்ட்ஸ். நீங்கள் கான்டாக்ட்ஸை க்ரோ பண்ண ஆரம்பிங்க. நல்ல கான்டாக்ட்ஸாக இருக்கணும். கிளைண்ட்ஸாக இருக்கலாம், டிஜேஸாக இருக்கலாம், சவுண்ட் வெண்டர்ஸாக இருக்கலாம். இந்த கான்டாக்ட்ஸ்லாம் நீங்கள் க்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதத்தில் கண்டிப்பாக அந்த ஒரு 10 ஷோ உங்களுக்கு வரணும் அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக. அந்த மாதிரி ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேப்போ தான். நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த கான்டாக்ட் வந்து நல்லா ஜென்யூனாக இருக்கட்டும், அது நல்ல ஒரு பேபிள் கான்டாக்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கான்டாக்டை நீங்கள் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டிஜேங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாதிக்கலாங்க. ஆனால் ஷுட் பி ப்ரொஃபஷனல். நோ யர் கெரியர் ப்ராப்பர்லி. நீங்கள் டிஜேங் பண்ணும்போது டிஜேங்னா என்ன, எப்படி ப்ளே பண்ண போகிறோம், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, சாங் ஸ்ட்ரக்சர்னு என்ன, ஃப்ரேஸ் மிக்சிங்னு என்ன, பிபிஎம்னா என்ன, இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. எங்கே மிக்ஸ் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணக்கூடாது, எப்படி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், எப்படி ஃப்ளோரை வைபாக வச்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களால் வந்து டிஜேயில் லாங் ரன் நிறைய ஷோஸ் பண்ண முடியும், ரொம்ப வருஷத்துக்கு ஷோஸ் பண்ண முடியும். விஎம்டிஜே அகாடமியில் வந்து நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் டிஜே கோர்ஸ், கிளப் டிஜே கோர்ஸுக்கு டீச் பண்ணுறோம். எல்லாமே வந்து ப்ராப்பர் டெக்னிக்காக டீச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா விஎம்டிஜே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டிஜேவாக இருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே டவுட் செஷன்ஸும் இருக்குது. அது கோர்ஸ் எடுத்து டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல்ரைட், see you in my academy soon. Bye.